3 முறை வந்ததாக சொன்னீங்க. கண்டிப்பாக 3 முறை வந்ததுலேயும் உங்களுடைய பிரார்த்தனை என்ன? பிரார்த்தனை வந்து ஐயாவின் வேண்டுகோள், நம்ம மனிதனாக மாற வேண்டும் என்பதுதான் முதல் நோக்கம். அது நிறைவேறிச்சா? கண்டிப்பாக அவருடைய அனுகிரகத்தோடு முதல் படி வெற்றி அடைந்தது. சரி, 2வது பிரார்த்தனை என்ன பண்ணீங்க? 2வது படி ஐயாவுக்கு வந்து 4 குருமார்கள் கிடைத்தது 2வது முறை தான் எனக்கு தெரிய வந்தது. அதன்படி அவருடைய வழிகாட்டலை நான் பின்பற்றி என்னுடைய திருமண வாழ்க்கையின் கோரிக்கையை நான் ஐயாவிடம் மன அமைதியுடன் கோரிக்கை வைத்தேன். உங்களுக்கு வயசு என்ன? எனக்கு இப்போ 39 முடியுது சாமி. சரி, ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சா? இல்லை சாமி, ஐயாவுடைய அனுகிரகத்தில் இப்போ தான் முதல் திருமண பெண்ணும் இது. ஏன்னா எனக்கு 2வது திருமணம் அமையும் என்று அனைவரும் சவால் விட்டு ஜாதகர்கள் கூறினார்கள். அதை அனைத்தையுமே ஐயாவுடைய என்னுடைய கர்ம வினையின் அடிப்படையில் நடக்க இருந்ததை ஐயா அனுகிரகத்தோடு நான் எதிர்பாராத இடத்திலிருந்து அனுகிரகம் கிடைத்தது. மணப்பெண்ணின் குடும்பமும் மிகுந்த அன்புடனும் என்னை வழிநடத்துவார்கள் என்று ஐயாவின் அனுகிரகத்தோடு நடக்கும் என்று நம்புகிறேன். அந்த அமைப்பு ஐயா கொடுத்த அமைப்பு. குருமார்களை நம்பினால் வழிநடத்துவார்கள். இன்றைக்கு நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க இங்கே? சாமி, ஐயா வந்து எனக்கு கொடுத்த வாழ்க்கைக்கு நான் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். அதாவது பிப்ரவரி 10ஆம் தேதி தை 28ஆம் தேதி திங்கட்கிழமை நம்ம மதுரையில் உள்ள தெப்பக்குளம் முக்தீஸ்வரர் கோயிலில் வந்து 9 to 10 வந்து திருமண நிகழ்ச்சி எனக்கு நடைபெறப் போகிறது. அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஐயாவுக்கு அழைப்பு விடுத்து பத்திரிகை வைத்து ஐயாவின் அனுகிரகம் அனைத்தும் சிறப்பாக நடைபெற வேண்டும். அது அனைத்துமே ஐயாவின் அனுகிரகம் நடக்கும் என்று நம்புகிறேன். அனைத்துமே நடக்கும். அந்த இதுக்காண்டி வந்திருக்கேன் சாமி, பத்திரிக்கை வைக்க வந்திருக்கேன். ஐயா சாமியோட முழு நம்பிக்கை இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குதா? கண்டிப்பாக அதை நான் உணர்ந்துக்கிட்டே இருக்கேன். அது எந்த இடத்துல இருந்தாலும் ஐயா வந்து மிகுந்த அன்புடனும் பணிவுடனும் நம்மளை வழிநடத்துகிறார். என்னை மட்டுமல்ல, அனைத்து மக்களையும் அவர் வழிநடத்துகிறார் என்பதை நான் உணர்ந்தேன். நீங்கள் திருமணம் ஆனதுக்கப்புறம் உங்கள் மனைவி இங்கே அழைச்சிட்டு வந்து தரிசனம் பண்ணுவீங்களா? அது ஐயாவோட அனுகிரகத்தோடு வருவேன். ஐயா வந்து யாரையுமே அரவணைச்சு கொண்டு வருவார். என்னுடைய துணைவியாரையும் நான் அழைக்காமலே அவர்கள் வருவார். ஏன்னா அவர் அமைத்து கொடுத்த வாழ்க்கை என்னை விட மிகுந்த பக்தியுடைய பெண்மணியாக அமைந்து விட்டார். அதனால் எனக்கு அந்த குறை இருக்காது. ஐயாவே வழிநடத்தி கொண்டு வருவார். ஆசிரமத்துக்காக சேவை செய்யணும்னு விரும்புகிறீங்களா? அது என்னுடைய துணைவியோடும் நான் போன இடம் வந்தப்போ சிறு சேவை தான் செய்ய முடிந்தது. என்னால் அடுத்தடுத்து ஐயாவுடைய வழிகாட்டு அடிப்படையில் இயன்ற அளவு ஐயா என்ன கூறுகிறாரோ அதன் அடிப்படையிலே நான் செயல்பட மிகுந்த ஆர்வத்துடனும் மிகுந்த பக்தியுடனும் காக்க வேண்டும் என்பது மன அமைதியை வேண்டுகிறேன். வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன முக்கியமான தேவை? மன அமைதி தான் சாமி. அதாவது எல்லாரும் திருமண வாழ்க்கை மிகவும் போராட்டமாக உள்ளது என்று நிறையா கூறுகிறார்கள். இருந்தாலும் ஐயாவோட அனுகிரகத்தோட ஆரம்பிக்கிறேன். அவரே வழி நடத்துவார். மன அமைதி தான் சாமி. மற்றபடி அகந்தை இல்லாமல் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை தொடருவீங்களா? கண்டிப்பாக சாமி. ஐயாவை தொட்டதுக்கப்புறம் பணிவுடனும் அவர் அகந்தையை அடிக்கிறதே அகந்தையை தான் நம்மகிட்ட இருந்து எடுத்தால் மட்டும் அந்த இடத்துக்கே வர முடியும். அது ஐயா அகந்தையும் கர்வத்தையும் நீக்கி விட்டு தான் நான் என்னுடைய திருமண வாழ்க்கைக்குள்ளேயே நுழைய வைக்கிறார். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக சாமி, கண்டிப்பாக. ஹரி ஓம், ஹரி ஓம், ஹரி ஓம், ஹரி ஓம். சிவாய.